சோழவர வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நெடுவரம்பாக்கம் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெருமுனை கூட்டம் சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் நா. செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவர வடக்கு ஒன்றியம் நெடுவரம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சத்திரம் கிராமத்தில் பாகம் எண் 275, 276இல் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் ஆலோசனையின் பேரில் சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் வழுதிகை நா. செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தெருமுனை கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் தமிழ் சாதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட விடியல் பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண் உட்பட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், கிளை அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அந்த ரோடை ஹைவேஸில் ஒப்படைச்சு ஆர்ஆரில் இன்னைக்கு காரிதாஸ் நகர்லேருந்து சின்ன காலனி இந்த ரோடு போது பாருங்க, பழவேற்காடு புலிகாட்டு ரோடில் போய் சேர்த்தோம். அந்த ரோடு கூட மக்கள் பார்த்தாங்க. ரோடு போட்ட பிறகு அந்த தரத்தை பாருங்கன்னு சொன்னோம். அதிமுக காலத்தில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் தார் போடுவான். பைக்கில் பிரேக் வச்சா தொடச்சி போயிடும். இன்னைக்கு காளிதாஸ் நகர்லேருந்து அந்த சாலை சின்ன காலனி வரை அந்த சாலை போடப்பட்டது. தார் ஊரில் தான் போகும் அந்த ரோடு. பட்டா எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். இந்த தலைவரம்மெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கணவர் இல்லை, இன்னைக்கு ஏழ்மலையான தலைவர் இல்லை. ஆனால் பட்டாவில் கஷ்டப்பட்டு ரோடு போட்டார். அந்த பட்டாவில் கஷ்டப்பட்டு ரோடு போட்டாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் மறுபடியும் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் அந்த சாலையை போட்டோம். இது இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 400 ஃபீட் போடுறாங்க. 400 போடும்போது இந்த மாதிரி ஒரு பைபாஸ் சாலையில் தான் அது வழி வைப்பாங்க. கிராமத்துக்குள்ளே தரமாட்டாங்க. இன்றைக்கி அந்த சின்ன குடியிருப்பு பெரிய குடியிருப்புக்கு நடுவில் ஒரு சப்வே இன்றைக்கி வந்துருக்குது. கிட்டத்தட்ட 1.25 கோடி. அந்த சப்வே ரீஎஸ்டிமேட் போட்டு இன்றைக்கி அந்த சப்வே வச்சுருக்காங்க. கதிரோடண்ணா தமிழ் சப்வே போட்டுருக்குறோம். பால்வாடி அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்துருக்குறோம். ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி சத்திரத்துலேருந்து ஆண்டார்குப்பம் வரை தார் சாலை போட்டுருக்குறாங்க. அந்த தார் சாலை போடும்போது நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 அடி ஆகிட்டு இருக்கோம் அந்த ரோடு. நீங்கள் அதிமுக பிரிவில் இதை பார்க்க முடியாது. நாங்கள்லாம் கண்ணு கருத்துமாக பார்த்து இது தேவைன்னு சொல்லி செய்கிறோம். ஆனால் காலம் கடந்து ஃபண்டு இல்லைன்னு சொன்னால் இந்த 3 வருஷத்தில் இன்னும் வேலை செஞ்சுருப்போம். அந்த ரோடு ஒர்க் முடிஞ்சதை இந்த 2 குறுக்கு சந்து இருக்குது. ராஜேஷ் கோரிக்கையாக வச்சார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக அவரும் சொல்லியிருக்காரு. இந்த ரோடு வேலை முடிஞ்சோடனே அந்த குறுக்கு சந்தில் இருக்குது 2 பிட் ரோடு இருக்குது. அது காங்கிரீட் சாலை நாங்கள் போட்டுருவோம். அந்த அம்மாவோட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயத்தில் பட்டா வாங்கி கொடுக்கும்போது கூட கலைஞர் பீரியடில் கிராமணத்த மனைகளுக்கு பட்டா கொடுத்தாங்க. வரன்முறைப்படுத்தாத பட்டாவை மகளிர் போட்டோ ஒட்டி வரன்முறைப்படுத்தாத கொடுத்துட்டாங்க. அன்றைக்கெல்லாம் ஆன்லைன் கிடையாது. அப்படியே எழுதி இந்த குடியிருப்பில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதை ஆன்லைன் பண்ணணும். கிட்டத்தட்ட அன்றைக்கி கொடுத்து போன பட்டா 2.25 லட்சம் பேருக்கு தலைவர் இன்றைக்கி கொடுத்தாரு. அதில்